ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் கரையை கண்டவர் கிடையாது. பெரிய பெரிய வித்வான்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், பாக்கிய உன்னோட அனுபவத்தில் நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, நான் சொல்கிறது தான் முழுமை அப்படின்னு எந்த ஒரு வித்வானும் ஜோதிட வித்வானும் சொன்னதில்லை. ஜோதிட புலமை வாய்ந்த பராசகர் கூட என்னோடய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர இது முழுமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஜோதிட ரீதியாக இறங்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை, ஒவ்வொரு கண்டுபிடிப்பு, ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அதை அவங்கவுங்க சொல்லும்போது அதை உங்களோட அறிவாலையும் ஆற்றலாலையும் ஒப்பிட்டு பார்த்து அது பொருந்தி வருதா அப்படிங்கிறத பார்த்து கணிக்கணும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அமைப்பில் லக்கணத்துக்கு மறையாமல் கிரகங்கள் இருக்கும். அதை 6, 8, 12 மறையாமல் கிரகங்கள் இருக்கும். அதனுடைய திசாபுத்தியும் நடைமுறையில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு பெருசாக பலன் எதுவும் நடக்காது, நற்பலன்கள் எதுவும் நடக்காது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னோட வீட்டுக்கு 3, 6, 8 மறைஞ்சிருக்கும். எந்த ஒரு கிரகமும் தன்னோட வீட்டுக்கு 3, 6, 8, 12 மறையும் போது தன்னோட காரகத்துவத்தையும் மறந்துடும். அதே போல் தன்னோட ஆதிபத்தியத்தையும் மறந்துடும். ஒரு கிரகத்துக்கு மறைவிடம் அப்படிங்கும்போது அதனுடைய காரகத்துவத்தை அது மறந்துடும். மறக்க வைக்கிறதுக்கு தான் அந்த மறைவிடம். அந்த மாதிரி அமைப்பில் பார்க்கும்போது எந்த ஒரு கிரகமும் தன்னோட வீட்டுக்கு 3, 6, 8, 12 மறையக்கூடாது. தன்னோட மூலத்திரிகோண வீட்டுக்கு 3, 6, 8, 12 மறையக்கூடாது. தன்னுடைய உச்ச வீட்டுக்கு 3, 6, 8, 12 மறையக்கூடாது. தன்னுடைய நீச்ச வீட்டுக்கு 3, 6, 8, 12 மறையக்கூடாது. இந்த மாதிரி மறையும்போது தன்னுடைய காரகத்துவத்தையும் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் அது மறைவு ஸ்தானங்களில் மறையும்போது அது தன்னைத்தானே மறந்துடுது. அதனால தான் லக்கணத்துக்கு கிரகங்கள் மறையாமல் இருந்து திசாபுத்தி நடக்கும்போது கூட நற்பலன்களை வழங்க முடிவதில்லை அவர்களால். ஏன்னா தன்னோட வீட்டுக்கு அவர்கள் மறைஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி கிரகங்கள் தன்னோட வீட்டுக்கு 3, 6, 8, 12 மறைஞ்சி திசாபுத்தி நடக்கும்போது சிற்சில நற்பலன்களை வழங்கினாலும் கூட பெரிய அளவில் அவங்க உங்களுக்கு நன்மைகளை செய்துவிட போவதில்லை. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துன்னா எடுத்து பொருத்தி பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இதுக்கு ரெவன்யூ உண்டு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.